சில கருப்பு ஆடுகள்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. கருப்பு ஆடுகள்னா எனக்கு புரியல அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு. இப்போ நீங்கள் தாவேக்காவுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுலேயே பிரச்சனைகள். அதில் அதிமுகவில் ஒரு பிரிவை அவங்க உடச்சி கொண்ட போது இவ்வளோ ஈஸியாக அவங்க இவ்வளோ ஜெயிச்சு ஆட்சியை ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்களா இல்லைன்னு தெரில. காரணம் என்னென்னா கடுமையான விமர்சனம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. குறிப்பாக திமுகவை ஒவ்வொரு கட்டத்திலையும் திமுக விமர்சனம் பண்ணிட்டே வந்தார் விஜய். ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசுவார். இந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் இப்போ இவர் நடந்துருச்சு, என்ன செய்ய போறாரு அவர்? பவர் கட்டுக்கு கருப்பாடுகள் யாருடைய தூண்டுதல் பேரில் அப்படி பண்ணுறாங்கிறத இதெல்லாம் நியாயம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் ஆதவ அர்ஜுன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு சென்னையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட. அதில் 2 அதிகாரிகள் மேலே பயங்கர ஒரு காட்டமாக அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் ஆகி அதில் ஒரு அதிகாரியை மாற்றிட்டாங்க. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு அஜெண்டால வராரு உள்ள. இபி டிபார்ட்மெண்ட் அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் எல்லாமே. ஸோ இவங்களெல்லாம் நம்ம மாற்றணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எங்கேயாவது தப்பு நடந்திருந்தால் அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களாம் ஊழல் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு கண்ணோட்டத்திலே வர்றாங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகலை. டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், பிரச்சனைகளை சொல்லுங்கள். பவர் கட்டுக்கு இல்லைங்க, கன்சியூமிங் அதிகமாகுது, நாங்கள் எதிர்பார்க்கல, எலெக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம், பெரிய லெவலில் பிளான் இல்லை எங்கள்கிட்ட. எங்கெல்லாம் ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லையோ செய்கிறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும். தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் எப்படி அவர் இந்த ஒரு 10 நாள், அதாவது இலாக்கா அவருக்கு ஒதுக்கி ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட ஆக போகுது. முதலமைச்சரோடு சேர்ந்து தான் அவரும் இது பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ந்து பார்க்குறோம் மின்சாரத்துறை எப்படி இந்த இடைப்பட்ட நாட்களில் தடுமாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. சென்னை போன்ற பகுதிகளில், முக்கியமான பகுதிகளிலேயே அவ்வப்போது மின்தடை ஏற்படுது. சென்னை மட்டுமல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பரவலான பகுதிகளில் இரவு நேரத்தில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். என்ன இந்த அரசினோட நிர்வாகம் சீராக செயற்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்லை புதுசாக வந்திருக்காங்க இவங்க இனிமே தான் ஒன்று பாடம் படிச்சுட்டு தான் அவங்க இனிமே செயல்பாடுகளில் ஈடுபட போகிறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் மேட்ரு. அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. அதில் சில கருப்பு ஆடுகள்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. கருப்பு ஆடுகள்னா எனக்கு புரியலை அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு. இப்போ நீங்கள் தாவேக்காவுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுலேயே பிரச்சனைகள். அதில் அதிமுகவில் ஒரு பிரிவை அவங்க உடச்சி கொண்ட போது, அதே மாதிரி அமமுக ஒரே எம்எல்ஏவான மன்னார்குடி காமராஜ் அவரை பார்கெயின் பண்ணி கொண்டாந்துட்டாங்கிற மாதிரி அது குதிரை பேரம்னு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஆச்சு. அது சம்மந்தமாக சட்டமன்றத்திலே பலரும் விமர்சனம் பண்ணி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆரம்ப காலம் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக அவங்க இவ்வளோ ஜெயிச்சு கட்சியை ஆட்சியை ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்களா இல்லைன்னு தெரில. காரணம் என்னென்னா கடுமையான விமர்சனம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. குறிப்பாக திமுகவை ஒவ்வொரு கட்டத்திலையும் திமுக விமர்சனம் பண்ணிகிட்டே வந்தார் விஜய். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் நடிப்பில் கொலை செய்யப்பட்டு அந்த குழந்தை அது அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசுவார். இந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் இப்போ இவர் நடந்துருச்சு, என்ன செய்ய போகிறாரு அவர்? இப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயம்தான் வச்சுங்களேன். இப்போ நிர்மல்குமார் அதை தான் நான் சொல்ல வரேன். நிர்மல்குமார் நீங்கள் அவர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாரு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா சம்மரில் கன்சியூம் கரண்ட் அதிகம். காரணம் என்னென்னா எல்லாமே ஏசி,
காரணம் வந்து புழுக்கம் அதிகம், வெயில். இந்த 2 மாதம் வந்து கடுமையான பற்றாக்குறை, மின் பற்றாக்குறை இருக்கும். அதை முன்னாடியே பிளான் பண்ணி செய்யணும். இந்த விஷயத்தில் இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன். என்ன காரணம்னா அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால தனியாக முடிவு எடுக்க முடியாது இந்த விஷயத்தில். நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு அமைச்சர் இருக்கார், யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியும். இதில் வந்து காரணம் என்னென்னா, இதை யாரும் பெரிய லெவலில் பிளான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. கவர்மெண்ட்டு யார் வரப்போகிறான்னு தெரில அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இப்போ டிவிகே வந்துருக்கு. டிவிகேல யார் மினிஸ்டர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஆளா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு, நீங்கள் வந்து ஓவர்லோடான ட்ரிப்பு, அதே மாதிரி ஃபியூஸ் வரும், ஃபியூஸ் போகும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பவர் கட்டுக்கு காரணம். நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் இருக்கீங்க சென்னையில் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 900 பேருக்கு மேலே ஏசி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நைட்டு, அது பர்டிகுலராக நைட்டு வந்து கிட்டத்தட்ட 6-7 மணி நேரங்கிறது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு, என்ன பகலில் வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வந்துட்டு அவங்க படுக்கிறது காலையில் வரைக்கும் அந்த ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதுதான் காரணம்னு வச்சுக்கோங்க. இப்போ மின் பற்றாக்குறை தான் பவர் கட்டுக்கு காரணம். அதே வந்து புரிஞ்சுக்காம நிர்மல்குமார் சில கருப்பு ஆடுகள்னு சொல்கிறார். கருப்பு ஆடுகள்னா என்ன? இது 2-3 வீட்டுக்கு வேணால் கரண்ட்டை கட் பண்ணி விடலாக்கி. கருப்பு ஆடுகள் நினச்சா ஒரு ஏரியாவுக்கே கரண்ட்டை கட் பண்ணி விடுமா நான் கருப்பு ஆடுகள் சேர்ந்து. அவங்க ஆரம்பத்திலே வந்துட்டாங்க திமுகவை குறை சொல்லணும்னு. நீங்கள் சிஎம் என்ன சொன்னார்? கஜானாவை காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி திமுக தரப்பு பொங்கி எழுந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, 10,000 லட்சம் கோடியா கடன் இருக்கு. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. விஜய்க்கு ஏற்கனவே தெரியும் தமிழக நிதிநிலை என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொல்றது எப்படி நியாயம்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் கோடி கடன், அதாவது என்ன தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போதும் இதே பதில் சொன்னார். 2.5 லட்சம் கோடி மின்துறையில கடன் இருக்கு அப்படின்ட்டு. இவ்வளவு கடன் எதுவுமே நீங்க பகுப்பாய்வு செய்யாம தான் உங்க முதலமைச்சர் அவர்கள் முதல் கையெழுத்தே வந்து 500 யூனிட்டுக்கு உட்பட்டவங்க யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அறிவிச்சாரா? அதுவும் யாட்சிக்கு எல்லாருக்கும் கொடுக்கல. இல்ல அதுதான் மேட்டர். இப்ப நீங்க 2,500 ரூபா மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு காரணம் தேடுறீங்க. நீங்க ஏற்கனவே நீங்க நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு போக்குவரத்து துறை. இந்த இடத்துல பெண்கள் எல்லாத்துக்குமே இலவசம், எந்த ஊருக்கு போனாலும்னா எப்படி அது சாத்தியம்? எதையுமே தெரியாம டக்குன்னு அடிச்சு விட்டுட்டீங்க. இப்ப அதுக்கு ஒரு காரணம் தேடுறீங்க. திமுக தான் சொன்னேன், பவர் கட்டுக்கு கருப்பாடுகள் யாருடைய தூண்டுதல் பேரில் அப்படி பண்ணுறாங்கங்கிறத, இதெல்லாம் நியாயம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் ஆதவ அர்ஜுன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாரு சென்னையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட. அதில் 2 அதிகாரிகள் மேலே பயங்கர ஒரு காட்டமாக அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் ஆகி அதில் ஒரு அதிகாரியை மாற்றிட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டார் அவர். இன்னொரு அதிகாரிகிட்டையும் ரொம்ப ரஃப்பாக பேசி, இது எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, புதுசாக வந்திருக்கிறாங்க, புதுசாக கற்றுக்கணும் அவங்க. பட் அந்த சூழ்நிலையிலாம் அவங்க இல்லை. அவங்க நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்படின்னா நீங்கள் இருந்தது தானே செய்ய முடியும். நீங்கள் வந்து அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் பவர் கட்டை இல்லாமல் பார்த்துக்கன்னா எப்படி சார்? இல்லை சார், கன்சியூமிங் அதிகமாகுது. ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டெபிசிட்டை வந்து சரி பண்ண முடியும்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு எப்படி செய்ய முடியும்? இது சாதாரணமாக செய்ய முடியாது இல்லை வைக்கிறது. இதுதான் நீங்கள் இபி ஆஃபீஸர்ஸை தான் சொல்கிறாங்க. விவரம் தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு இபியில் 2 ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா டெண்டரில் டிரான்ஸ்பர்சி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான அதிகாரிகள் அவங்களுக்கு தெரியாமல் பெரிய டெண்டர் எதுவுமே நடக்காது. நீங்கள் பெரிய டெண்டர்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸுடைய கன்சல்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. நீங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இடையில உள்ள ஆஃபீஸர்ஸை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க 2 ஆஃபீஸரை. அப்போ இதில் ஒரு உள்நோக்கம், அவ்வளோதான். அவங்க 2 பேரும் டிஎம்கேக்காரங்க, திமுகவில் பவராக இருந்தாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட டெண்டர்களுக்கு
ஹையர் ஆஃபீஸர்ஸுடைய கன்சென்ட்டோட தான் இது நடந்திருக்கு. அப்படி பார்த்தா நீங்கள் மேலே தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீங்கள் அவங்க அதுதான் சொன்னேன், டிவிகே கவர்மெண்ட் வரும்போது திமுகவுக்கு எதிரான நம்ம பண்ணணும். இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆரம்பத்திலே ஒரு காரணத்தோட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்கார்றாங்க. ஆதவ அர்ஜுனையும் சரி, நிர்மல்குமாரும் சரி, அவங்க 2 பேர் தான் அதில். நீங்கள் புஷி ஆனந்த் டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக பேசுகிறாரு, சொன்ன அப்சர்வ் பண்ணிக்கிறாரு, கேட்டுக்கிறாருங்கிறாங்க. செங்கோட்டையன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஏன்னா அதிகாரிகள் அவங்கள்ட்ட நம்ம கோவப்படுறதுக்கு வேலை இல்லை. எந்த ஆட்சியாளர்கள் வரும்போது அதிகாரிகள் அதுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆகிக்குவாங்க, அவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் அருண்ராஜ் ஐஆர்எஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர், புரியுதுங்களா? நீங்கள் அவருக்கு தெரியும், அவர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட எப்படி பேசுனா காரியம் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். ஹெல்த்து அவர் தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் 2 மந்திரிகள் மட்டும்தான் இப்போ அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறாங்க. புரிஞ்சுக்காம சொல்கிறத செய்யுன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் ஆதவ அர்ஜுன் இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் முதலாளிங்க, ஒரு 1000 கோடியை பார்த்துட்டு இருக்கிறவர், 10,000 கோடியை சொத்து வச்சிருக்கிறவர். அவர் வேலைக்காரர்களை பேசுகிற மாதிரியே அதிகாரிகிட்ட பேசுகிறாருங்கிறாங்க. சொல்கிறத செய்யுங்க சார், எங்களுக்கு தெரியும், போங்க சார்னா, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாங்க, நீங்கள் மார்ட்டினோட மருமகனாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிறத செய்ய முடியுமா? சில ப்ரொசீஜர்ஸை தானே அதிகாரிகள் வேலை பார்க்க முடியும். அது ஒன்று. அதே மாதிரி தான் நிர்மல்குமார், அவர் ஒரு அஜெண்டாவில் வரார். செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் வரார் உள்ள. இபி டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் எல்லாமே. ஸோ இவங்களெல்லாம் நம்ம மாற்றணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எங்கேயாவது தப்பு நடந்திருந்தால் அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களாம் ஊழல் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு கண்ணோட்டத்திலே வர்றாங்க. டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் அது சரி பண்ணிக்கணும்லாம் இல்லை. அவங்க வரும்போதே 2 அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணேன், அவங்கெல்லாம் அவருக்கு வேண்டியவங்க. இப்போ அது மாதிரி தான் அவர் கருப்பு ஆடுகள்னு கேட்குறப்போ ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க, சார் கருப்பு ஆடுகள் பண்ணால் அது சொல்ல தெரில அவருக்கு. அது காரணம் என்ன சொல்ல மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, பழைய கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய ஆட்கள் அவங்க பவர் கட்டு ஏற்படுத்தி கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ரஜினிகாந்த் பாணியிலே கேட்போம். அந்த சமூக விரோதிகள் அப்படிங்கிறவங்க ஊடுருவி இருக்கிறாங்க, இந்த மின்துறையில அதிகாரிகளாக ஊடுருவி இருக்கிறாங்க. அவங்க முந்தைய அரசனுடைய விசுவாசிகள், இந்த அரசுக்கு அவங்க திமுகவால் ஆட்டி பிடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நீங்க களை எடுக்கக்கூடிய இடத்துலயும் இருக்காங்க இல்லையா, இந்த அரசு தானே இருக்கு. அதுதான் சொல்றேன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருந்தால் நீங்க செங்கோட்டையன் அந்த வார்த்தை வராது, அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு வராதுன்ற. நான் என்ன காரணம்னா அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க, அவர் ஐஆர்எஸ் இருந்தவர். அதிகாரிகள்கிட்ட எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும், அதிகாரிகள் எப்படி இப்போ நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் அப்போ யார் அந்த கருப்பாடுகள்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு, இல்லை ஒரு 99% அதிகாரிகள்லாம் நல்ல அதிகாரிகள், 1% அதிகாரிகளால் தான் இந்த கெட்ட பேர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க, இவரெல்லாம் அவருக்கு வேண்டிய ஆள், ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதுக்கு காரணம் நீங்கள் நிர்மல்குமாரை எப்படியா சந்தோஷப்படுத்தணும்னு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவங்க போட்டு விடுறது தான் இந்த வேலையில். தனக்கு பிடிக்காத அதிகாரிகளை அவங்கள கலரிங் ஆக்கி விட்டது. அவர் டிஎம்கே, அவர் சிவசங்கர் இருந்தார்ல, அவருக்கு ஒரு வேண்டியவர், அவர் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இருந்தார்ல, செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர், இப்படி சொல்லிக்கிறது. நேற்று ஒரு வாரம் இன்னைக்கு பேட்டி சொல்கிறாரு, 20 வருஷமாக இந்த மின் டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் சீரழிஞ்சு போச்சான். 20 வருஷமா சொல்லிட்டாரு. நத்த விஸ்வநாதன் காலத்துலன்னு சொல்றாரு, நத்த விஸ்வநாதன், அதுக்கப்புறம் தங்கமணி அப்படி இவங்க தான் சரி பண்ண போறாங்கிற மாதிரி பேசுறாரு. இதுலெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதுங்க. நீங்க அரசியல் பண்ண வேண்டிய இடத்துல பேசுங்க, சொல்லுங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகல, டிபார்ட்மெண்ட்டை பத்தி நல்லா முதல்ல ஸ்டடி பண்ணுங்க, பிரச்சனைகளை சொல்லுங்க. பவர் கட்டுக்கு இல்லைங்க, கன்சியூமிங் அதிகமாகுது, நாங்கள் எதிர்பார்க்கல, எலெக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம், பெரிய லெவலில் பிளான் இல்லை எங்கள்கிட்ட, கண்டிப்பாக சரி பண்ணிடுவோம் அதை அப்படின்னு சொல்லுங்கள். இதுதானே யதார்த்தமான உண்மை.
யதார்த்தமான உண்மை இதுதானே. நீங்க அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல ஒரு நடந்த சம்பவம் இப்ப தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கு. இதுல யாரும் ஒண்ணும் இது டிவிகேயா இருந்தாலும், ஏடிஎம்கேயா இருக்கட்டும், டிஎம்கேயா இருந்தாலும் சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு காரணம் சமூக விரோதிகளுடைய வேலை. நீ இந்த விஷயத்துக்கு திமுகவுக்கும் டிவிகேக்கும் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறத இப்போ தெரியுது உங்களுக்கு. எத்தனை கொலைகள் நடக்குது, உங்களால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தையும் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால் இதை எடுத்தறிஞ்சு பேசுகிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் பண்ணினீங்கன்னா அது சரியாக இருக்காது. இப்போ மின் கட்டண உயர்வு இப்போ இந்த உதயமின் திட்டத்தினுடைய எதிரொலியா வந்து மத்திய அரசு ஏற்கனவே முந்தைய திமுக ஆட்சியின் மீது அந்த ஒரு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அரசு அந்த அழுத்தங்கள்லாம் தாங்கி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு விலையேற்றத்தை வந்து கட்டுப்படுத்துவாங்களா, அல்லது விலையேற்றத்திற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே போல 100% நிதி நெருக்கடி வந்து தீர்க்கவே முடியாது விஜயால. நீங்க காரணம் என்னன்னா, மத்திய அரசு வந்து கண்டிப்பா எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண போறாங்க உங்களுக்கு? நீங்க இன்னைக்கு வரைக்குமே பிஜேபியை ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இது வரைக்கும் சொல்லலையே. கோவப்பட்டுறக்கூடாதுன்னு இதில் தெளிவாக இருக்காரு. நீ மத்திய அரசு நிதியை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை யாராவது பேசுனாங்களா? யாராவது எதையுமே பேசல பாருங்க. நீங்கள் கல்வி நிதி இன்னும் கிடைக்கவே இல்லை. எப்போ கிடைக்க போகுது? என்ன பண்ண போகிறீங்க? மத்திய அரசு வந்து நீங்கள் எங்களுக்கு அது விஷயம் உதவி பண்ணணும், நீங்கள் கஜானாவை காலி செய்து விட்டார்கள்னு சொல்லும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல அதே ஸ்டேஜில். நீங்கள் திமுக வந்து பணம் இல்லாமல் கொண்டு போயிடுச்சுங்கிறப்ப எங்களுக்கு நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு தைரியமாக சொல்லணும்ல. சொல்லலையே. அடுத்த வாரம் டெல்லி போகிறாரு, பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறாரு, அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டரை பார்க்க போகிறாரு, எஃப்எம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்க்க போகிறாரு. அப்போ தான் சில கோரிக்கைகள்லாம் கொடுக்கணுங்க. பட் நீங்கள் ஓப்பனாக பேசணும்ல சில விஷயங்களை. ஏன் பயப்படுறீங்க? அப்போ இதில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள், அதுதானே உண்மை. அதனால் நீங்கள் நிர்மல்குமாராக இருக்கட்டும், நீங்கள் ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த ஆட்டிடியூடுங்கிறது வந்து சரியாக இருக்காது. ஆட்சியாளர்களுக்கு அது அழகு கிடையாதுல்ல. பழசு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவ்வளோ எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருப்பீங்க? மேலும் இந்த 2 தினங்களுக்கு முன்னதாக வந்திருக்கக்கூடிய மற்றொரு செய்தி, அதானியிடம் வந்து வாங்குவதற்கும் டீல் போட போறாங்க மின்துறையில. ஆல்ரெடி முந்தைய அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அந்த சார்ஜஸ் உண்டு, ஊழல் புகாரும் உண்டு. எஸ்பி அதாவது இவரு திரு தங்கமணி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்தபோது அதே போல இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. அதானியிடம் வந்து கொள்முதல் செய்யலான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வருது. முக்கியமா நீங்க அதானியை நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா பாஜகவோட காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. நீங்க எப்பயுமே ஒரு லைன் எடுத்துக்கிறது, டைரக்டா போக முடியாது. இவர் சொன்னார்ல, விஜய் தான் சொன்னார் திமுகவும் பிஜேபியும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு. என்ன மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்? இதுதான் மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கு. நீங்கள் அதானியோட நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டீங்கன்னா பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் போன மாதிரி தானே அது, கிட்டத்தட்ட மறைமுகமாக போனது தானே. நீங்கள் இங்கே சோலார் இஷ்யூஸில் அதானியை வந்து எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணி பார்த்தாரு திமுக கவர்மெண்ட்டை, அவங்க பிடி கொடுக்கவே இல்லையே. காரணம் என்னன்னா, அதானியை நீங்கள் கொண்டாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிஜேபியை கொண்டாந்த மாதிரி ஆயிரும். வேண்டாம், எங்களுக்கு கெட்ட பேர் ஆயிரும், கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நீங்கள் திமுகவுக்கு பல பிரச்சனைகள்ல அது ஒரு காரணம் வைக்கும் உங்களுக்கு. நீங்கள் உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள், நீங்கள் திரும்ப இருந்தார் விசிகாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், காங்கிரஸ், இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது பேசுவாங்க, சரியாக இருக்காதுங்கிறதுனாலேயே டிஎம்கே பல விஷயங்களை சுமந்து 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 இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இன்னைக்கு பெரிய கெட்ட பேரோட வந்துருச்சு இன்னைக்கு. புரியுதுங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இவருக்கு விஜய் மேலே ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் போயிருக்கு. என்ன ஜிஆர் சுவாமிநாதன் அண்ட் லட்சுமி நாராயணன் அந்த ஜட்ஜஸோடைய அந்த ஒரு கோர்ட்ல பெஞ்சில் ஒரு வழக்கு போயிருக்கு. என்ன? ஆமா, குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, இது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திருட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாருங்கிற மாதிரி வாசுகிங்கிற ஒரு
அட்வொகேட் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அவர் மேலே. ம். அதை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கு கோர்ட்டு. எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தேர்தல் கமிஷனில் ஆரம்பித்து நீங்கள் திமுக, அதிமுக, தாவேக்காவுக்கும் கொடுத்துருக்குறாங்க, நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறார் விஜய், என்ன சொல்லியிருக்காரு, குழந்தைகள்கிட்ட அவர் சொல்கிறார் விஜய் பிரச்சாரத்தில், வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், தாத்தா பாட்டிகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு அப்பீல் பண்ணுறார். இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் போகுது. இதுவும் அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட சிக்கல். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பிரச்சாரத்தின் போது செய்த சில விஷயங்கள் இப்போ அவருக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. ஏற்கனவே இப்போ ஒரு கேஸு, என்ன கேஸு, குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஆல்ரெடி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு. அது சம்மந்தமாக விசாரிக்கணும்னு. அதுக்கு தகுந்தாப்புல எவிடன்ஸோட அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிண்டி, இன்னும் சொல்ல போனா அந்த அமமுகவுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்கள் தான் வந்து இபிஎஸ் தரப்புக்கும் டிடிவி தரப்புக்கும் ஒரு துருப்புச்சீட்டே. ஏன்னா இப்போ இன்பதுரை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி அவர் வந்து அவர் ஒரு இதை வச்ச ஒரு செக் வச்சாரு திரு விஜய் அவர்களுக்கு, நீங்க வந்து சிபிஐ வழக்க கூட நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்போ அதனுடைய பின்னணியில பார்க்கும்போது காமராஜ் விவகாரத்துல அப்பட்டமாக குதிரை பேரம் நடந்திருக்கிறது. நீங்க அடுத்த ஃபர்தரா நீங்க ஏதாவது ப்ரொசீட் பண்ணீங்கன்னா நிச்சயமா என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி டிடி தினகரன் அவர்கள் ஏற்கனவே அவர் வந்து அச்சுறுத்தி இருந்தார். அப்போ அந்த அதன் அடிப்படையில இன்பதுரை அவர்களுக்கும் அந்த ஆதாரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். 100% அதான் சொல்றேன். நீங்க அந்த விஷயத்தினாலதான் அந்த 25 பேர் ஆதரவு கொடுத்தும் அவங்களுக்கு மந்திரி சபைக்குள்ள இடம் கொடுக்கல. காரணம் என்னன்னா, கண்டிப்பா இது ஒரு சிக்கல், நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல் வரும்னு சொல்லிதான் விஜய் தரப்பு என்ன பண்ணிட்டாங்க, காமராஜ் அவர்களுக்கும் வழங்கப்படல, எந்த இது காமராஜுக்கும் வழங்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 25 பேருக்கும் வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் தரப்புக்கு தரல. ஸோ நீ ஆரம்பத்திலேருந்து டே ஒன்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாம கான்ட்ரவர்சியில டிவிக்கு மாட்டிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நாள் இப்படியே போக போகுது? திமுகன்னு தூக்கி போட்டுட்டு எவ்வளவு நாள் ஓட்ட போறீங்க? அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க இதெல்லாம் நீக்கிவிட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்மூத்தா போறது தான் விஜய்க்கு நல்லதா இருக்குமே ஒழிய. மத்தியில மோடிஜி வந்து இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தா கூட நேரு தான் காரணம்னு சொல்லலையா? அப்புறம் அதுக்கு உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்கிறேன். நானும் சொன்னேன், வந்துட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க 108 107ல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் எல்லாம் கிட்ட 120ங்கிறது உங்களுக்கு போயிடுச்சு. மற்றது நடந்துச்சு. இனிமேல் ஏன் கவர்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா சரியா இருக்கும். அதை விட்டுட்டு மீண்டும் திமுகன்னு ஒரு காரணம், இது கருப்பு ஆடுகள் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அருமையாக வீட்டில் இதில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஆதவார்ஜன். நாங்கள் வந்து பணபலம் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கிட்டோம், இன்னைக்கு ஒரு சமூக நீதி நாள் அப்படின்னு ஒரு சொன்னார். பணபலத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்களா? உங்க மாமியார் எப்படி ஜெயிச்சாங்க திருச்சியில் ஆல்குடியில்? பணம் கொடுக்க ஜெயிச்சாங்களா? லீமா ரோஸ் சொல்லுங்க. பணம் பலத்தை ஜெயிச்சிருக்கணும், பொறியடிச்சுட்டுன்னு சொல்றீங்களே, எப்படி இதெல்லாம் மறந்துட்டு பேசுறாருங்கிற நான். நீங்க பேசும்போது கவனமா பேசணும். நம்ம ஏற்கனவே இதை பத்தி சொன்னோம். அதே மாதிரி சமூக நீதினு சொல்றவங்க நீங்க வன்னி அரசுக்கும் ஷாஜகானுக்கும் வேற டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஏன் அவங்கள இதையே கொண்டு போய் முடக்குறீங்கன்ற நான். வன்னி அரசு ஏன் அங்கே முடக்குறீங்க? ஷாஜகானை ஏன் அந்த தூக்கி, அவருக்கு தூவி பொதுப்பணித்துறை கொடுங்க, இவருக்கு வருவாய்த்துறை கொடுங்க. இதுதான் சமூக நீதி. அப்படி சொல்றேன் நான். அதனால நீங்க அரசியல் நீங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிற முறையும் முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. இதை மாற்றிக்கிட்டாதான் டிவிகேக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமே ஒழிய மீண்டும் மீண்டும் அடுத்தவங்களை காரணம் சொல்லி தேடிக்கிட்டு இப்படியே போனீங்கன்னா இதில் மக்கள் கண்டிப்பாக ஒரு கடுமையான அவங்க மேலே அதிருப்தி ஆவாங்க. அதில் வந்து தவிர்க்கவே முடியாது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் என் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. நன்றி. நன்றி.